அரசியல் போருக்கு ரசிகர்கள் தயாராக இருக்கும்படி நடிகர் ரஜினிகாந்த் அண்மையில் பேசிய நிலையில் தமிழக அரசியல் தலைவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை இது குறித்து தெரிவித்துள்ளனர். அதனை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அவர் தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ எதிலும் போய் சேர மாட்டார். ஒருவேளை கட்சி தொடங்கினால் அவரே தான் தனி கட்சி தொடங்குவார். அப்படி ஒருவேளை தொடங்கினால் யாரோடு கூட்டணி என்ன என்பதெல்லாம் அவர்தான் முடிவு செய்யட்டும். அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அவர்தான் முடிவு செய்வார். சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு தேசிய எண்ணம் கொண்ட ஒரு தலைவராக, ஒரு கலைஞராக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அவர் ஏற்கனவே கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியில் ஒத்துப்போவதனால் அவர் வந்தால் நாங்கள் வரவேற்போம். ஆனால் அவர் வந்தால்தான் கட்சி ஊன்ற முடியும் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. பலம் சேர்க்கும் என்பது எனது கருத்து. ஆனால் பலமே அதுதான் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களை சந்தித்த பொழுது தொடக்க நாளில் அப்புறம் முடிவு நாளில் சில கருத்துக்களை சொல்கிறார். ஊழல் இருக்கக்கூடாது, முறைகேடுகள் இருக்கக்கூடாது, நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்கது தான். அதே நேரத்தில் தான் அரசியலுக்கு வருவேன் என்றோ வர மாட்டேன் என்றோ அவர் திட்டவட்டமாக எதையும் தெரிவிக்கலை. அதற்கு மாறாக ஆண்டவன் என்னை நடிக்க சொல்லியிருக்கிறார், நடித்து கொண்டிருக்கிறேன், நாளை என்னாகுமோ என்று கையை தான் விரித்தாரே தவிர நான் வருவேன் என்று அவர் சொல்லவில்லை. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. நான் ரஜினி மூத்த நடிகர், தமிழகத்தினுடைய தலை சிறந்த நடிகர், அவர் ஆன்மீகவாதி, அவருக்கு உரிய மரியாதை, அவருக்கு உரிய இடத்தை நாங்கள் எல்லாரும் தரோம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கார், சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனால் அதே சமயத்தில் ஸ்டாலின் நல்ல நிர்வாகி சொல்றார். இந்த ஸ்டாலின் தான் திமுக ஆட்சியில் துணை முதல்வராக இருந்தார். அப்போ நல்ல நிர்வாகி சரியான சிஸ்டம் உருவாக்கலன்னு அவரே தானே சொல்றாரு. அதுக்கு நன்றின்னு சொல்றாரு ஸ்டாலின். அதுவே போறோம் உங்களுக்கு.